வணக்கம் மக்களை, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி கிளம்பியாச்சு கைஸ். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ 4:40 ஆச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து தலശ്ശേരി டு ஊட்டி டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்னாலும் கரெக்டாக ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான். ஏற்றமோ இறக்கமோ வளவு நிலவுமா தான் இருக்கும். அவ்வளோ ஸ்பீடெல்லாம் நம்மளால போக முடியாது. பார்த்து மெல்ல தான் போக முடியும். ஏன்னா ஓன் டிரைவிங்கிறதுனால நம்ம மெல்ல தான் போக முடியும். ஸோ இப்போ வந்து நைட் நேரங்கிறதுனால அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மலைப்பாதைகளில் வேணால் நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ கிளம்பலாம் காய்ஸ், வாங்க கிளம்பலாம் ஊட்டிக்கு. கைஸ், இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காபி தோட்டம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே தேயிலை தோட்டம், அதாவது டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாவே. இங்க இருந்து ஊட்டிக்கு கரெக்டா 71 கிலோமீட்டர் இருக்கு. ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான் இந்த பக்கம். ஆளுங்கெல்லாம் டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. ஃபுல்லாவே டீ எஸ்டேட் தான். ஊட்டி போற வரைக்கும் டீ எஸ்டேட்டா தான் இருக்கும். இந்த ஏரியாவே ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கு. காபி தோட்டம், அதே மாதிரி டீ எஸ்டேட். இந்த பக்கம் கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கிறதுனால கொஞ்சம் மெல்லமா தான் போக முடியுது. ஆனால் லொக்கேஷன் சூப்பரா இருக்கு இந்த ஏரியாவில். நான் இதுக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கேரளா பார்டர் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் மழையே சுத்தமா இல்லை. ஆனா மேகமூட்டமா தான் இருக்கு. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் எங்க ஊட்டி ட்ரிப் வேஸ்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. ஏன்னா ஊட்டிலயும் மழை பெஞ்சிச்சுன்னா சுத்தமா வெளியே போக முடியாது. அதே மாதிரி அங்க வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். மழை பெய்யுற டைம்ல வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கும். ஏன்னா இப்பதான் மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. இப்போ நாம கரெக்டா 4:45 வந்து நம்ம தலச்சேரியில இருந்து புறப்பட்டோம். இடையில வந்து நல்ல மழைங்கிறதுனால வந்து சுத்தமாவே ஓட்ட முடியல. ஃபுல்லாவே மிஸ்ட். முன்னாடி இருக்கிற ரோடே தெரியல எங்களுக்கு. மெல்ல 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 தான் நாங்க வந்தோம். ரோட கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துருச்சு கைஸ். அப்ப நாங்க கூடலூர் ரீச் ஆயாச்சு. கூடலூர் வந்து சரியா இன்னொரு 57 கிலோமீட்டர் தான் தூரமே இருக்கும் ஊட்டிக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துல நாம அங்க ரீச் ஆயிடலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இங்க சிக்னல்ல நின்றுட்டு இருக்கோம் கைஸ். இப்ப வந்து கிட்டத்தட்ட ஊட்டிக்கிட்டே வந்துட்டோம். அப்ப நான் ஹோட்டல் பார்த்தா ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ 9:30 மணி ஆயிடுச்சா, அதனால வந்து நாங்க வரப்பே வந்து ஒரு ஹோட்டல் செட்டப்போடயே வந்துட்டோம். ஒரு சின்ன குட்டி ஸ்டவ், அது மாதிரி காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் பண்றாங்கிற மாதிரி ஒரு செட்டப்ல வந்து பண்ணிட்டோம். லட்சு ஹாய் சொல்லிரு. ஹாய் ஹேமா. ஹாய் ஹாய். இவர்தான் நம்ம பிளாக் பாய். சின்ன ஒரு குட்டி ஸ்டவ் தான். இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் தான் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அது ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல வச்சுட்டு நம்ம எப்படி அதை நம்ம பண்றது செய்யறதுங்கிறது நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். அப்படியே ஓகேவா? ஸ்டவ் வாங்கினது குட்டி ஸ்டவ் ஆன்லைன்ல வாங்கினேன். ஒரு 350 ரூபா அவ்வளவுதான் வந்துச்சு. இது ஆக்சுவலா இது வந்து சும்மா அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இப்படி வச்சுக்கிட்டு அந்த சிலிண்டரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது வந்து ஈஸியா இன்ஸ்டால் ஆயிரும். அப்படியே இப்படி உள்ள வச்சுட்டு அவ்வளவுதான், இப்படி லாக் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து அப்படியே ஆன் பண்ணி சமைக்க வேண்டியதுதான். கைஸ், அப்ப கீழே வந்து நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. தோசைக்கல்ல வச்சாச்சு. வெங்காயம் இப்ப கட் பண்ணியாச்சு. சாரி, முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சு. அப்படியே கலக்கிட்டு அப்படியே ஆம்லேட் போட வேண்டியதுதான். பிரெட் எடுத்து அப்படியே சூடு பண்ணிட்டு அப்படியே சூடா. லொகேஷன் பாத்தீங்களா எந்த மாதிரி லொகேஷன்? ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு அப்படியே ஓட மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே டீ எஸ்டேட் தான் கைஸ். ஃபுல்லாவே டீ எஸ்டேட் தாங்க காமிக்கிறது. எல்லாமே டீ எஸ்டேட் தான். இந்த பக்கம் சரி, ரோட்டுக்கு அந்த பக்கமும் சரி. இங்க வந்து நிக்கிறப்ப அந்த டீயோட வாசனை அப்படியே சூப்பரா இருக்கு. என்ன வாசனைக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா டீ ஃபேக்டரி அங்கேயே இருக்கு. இப்ப நான் காமிக்கிறது வந்து ஒரு டீ ஃபேக்டரி தான் அது. அதாவது தேயிலை வாசனை அப்படியே சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் ஒன்று வாங்கி வச்சிட்டாலே போதுங்க. நமக்கு நம்ம நினைக்கிற இடத்துல நிப்பாட்டி, அதாவது ஹோட்டலை எதிர்பார்க்க வேணாம். நினைக்கிற இடத்துல நிப்பாட்டி என்ன பண்ணலாம், சிம்பிளான இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அடுத்த டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நாம பாட்டுக்கு. ஓகே கைஸ், இப்போ பிரெட் இப்போ சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பா ரொம்ப பசியா இருக்கா. குட்டி பாப்பாங்கிறதுனால பசி தாங்க மாட்டான்.
ஓகே, நம்ம லட்சணாவுக்கு வந்து ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. லட்சு, இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல உட்காந்து நாங்க சமைச்சு சாப்பிடுவோம்னா நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது கைஸ். அப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிரேக்ஃபாஸ்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ஊட்டிக்கு கிளம்பலாம் கைஸ். இதை முடிச்சுட்டு அப்படியே ஊட்டி கிளம்புறதா அப்படியே. சூடா ஒரு கப்பு டீ சாப்பிட்டோம்னா அது வேற லெவல்ல இருக்கும். இந்த கூலிங்க்கு சூடா ஒரு டீ செமையா இருக்கும். வாங்க டீ சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், அப்ப வந்து நம்ம இங்க இருந்து கிளம்பியாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க இருந்து போறப்ப வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து வர்றது வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் வரப்போகுது. இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். இப்ப நேரம் நம்ம அங்க போலாம். வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து போற வழியில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ரூமுக்கு போற மாதிரி தான் எங்களோட பிளான். வாங்க போலாம்.